அங்கு கூடியிருந்த அனைத்து மக்களும் ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்குகின்றார்கள். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்குவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய ஒரு விடயம். ஏனென்று சொன்னால், அவர் கொண்டு வந்த அந்த விடுதலையின் செய்தி, அந்த மீட்பின் செய்தி எங்கள் வாழ்க்கையிலே இருக்க வேண்டும், வளர வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும், அவரை அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் நம்புகின்ற ஆண்டவர் ஒரு எண்ணக்கரு அல்ல, அல்லது ஒரு சிந்தனை, ஒரு அழகான ஒரு சிந்தனை அல்ல. மாறாக அவர் வாழுகின்ற தெய்வம், உயிருள்ள ஆண்டவர். விதமாக ஆண்டவர் இயேசுவை அவர்கள் கொன்றார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து வாழுகின்ற கடவுளாக, வாழ்வு தருகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே எவரெல்லாம் அந்த இயேசு ஆண்டவரை உற்று நோக்குகின்றார்களோ, இவரெல்லாம் அந்த இயேசு ஆண்டவரை இறை மகன் என்று சொல்லி தம்முடைய தனிப்பட்ட முறையிலே தம்முடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகின்றார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தன்னுடைய தூய ஆவியை நிறைவாக பொழிந்து அவர் வாழ்வை தருகின்றார். திருத்தூதர் யோவான் எழுதிய அந்த 1வது திருமுகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், பிரியமான சகோதரர்களே, கடவுளை அன்பு செய்வது ஒரு வகையில் இலகுவான காரியம். ஆனால் தம்முடைய சகோதர சகோதரிகளை யாராவது வெறுத்து ஒதுக்கி கொண்டு அவர்கள் கடவுளை அன்பு செய்கின்றோம் என்று சொல்லி கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் பொய்யர்கள் அப்படி என்று சொல்லி யோவான் தன்னுடைய திருமுகத்தில் எழுதியிருக்கிறார். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். ஏனென்று சொன்னால், தம் கண்முன்னே உள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் எவ்விதமாக கண்களுக்கு புலப்படாத அந்த இறைவனை அன்பு செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை, ஒரு சவாலை எங்கள் முன்னே வைக்கிறார். என்பது சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் பேசுகின்ற அவருடைய இந்த வார்த்தையிலே, அவர் பேசிய வார்த்தையிலே, வேதாகமத்திலே அவர் எங்களோடு அவரை நாங்கள் அனுபவிக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவை திருப்பலியிலே, நற்கருணையிலே நாங்கள் அவரை சந்திக்கிறோம். ஒவ்வொரு அருள் சாதனங்களிலும் ஆண்டவர் இயேசுவை நாங்கள் அனுபவிக்கிறோம். அதே ஆண்டவர் மிக முக்கியமாக சக மனிதனுடைய இதயத்திலே, உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறார். கடவுளுடைய உடன் இருப்பு நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளேயும் நிச்சயமாக இருக்கிறது. பல வேளைகளில் நாங்கள் ஒரு மனிதனை, ஒருவரை எங்களால் மன்னிக்க முடியாமல் சில வேளைகள் அவரோடு முரண்பட்டு கொண்டு ஒரு சில வேளைகளில் நாங்கள் ஒரு சிலரை நாங்கள் வெறுத்து ஒதுக்குகிறோம் என்று சொன்னால், அதிலிருந்து வெளிவருவதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அவருக்குள்ளே இருக்கிற அந்த கடவுளை, அந்த கடவுள் தன்மையை நாங்கள் காண்கின்ற அளவிற்கு எங்களுடைய ஆன்மீகத்தை நாங்கள் வளர்த்து கொண்டோம் என்று சொன்னால், பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, எங்களால் எல்லோரையும் அன்பு செய்ய முடியும். ஆகவே கடவுளுடைய பிள்ளைகள் என்று நாங்கள் எங்களை சொல்லிக் கொள்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவை நாங்கள் காண்கின்ற அந்த இடம் முக்கியமாக எங்களோடு வாழக்கூடிய எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்குள் கடவுளை காணுகின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களை இன்னும் ஆழமாக அழைத்திருக்கிறார். இறைவனுடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, குறிப்பாக எங்களோடு முரண்பட்டு கொண்டிருக்கின்ற, அல்லது நாங்கள் யாரோடையாவது முரண்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த பகைமை உணர்வில் இருந்து நாங்கள் வெளிவருவதற்கு, பிரியமானவர்களை, பகைமை உணர்வுகள் எங்களோட வாழ்க்கையில் இருக்க அது எங்களுடைய ஆசீர்வாதங்களை திருடும். எங்கள் மன அமைதியை அது எடுத்துக்கொள்ளும். நாங்கள் நோயுற்றவர்களாக, இறைவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் மிகவும் பலவீனமானவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ நேரிடும். ஆகவே இறைவன் மீது எங்கள் பாரங்களை கொடுத்து, எங்களுக்கு விரோதமாக யாராவது ஏதாவது காரியங்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு தடவையும் திருப்பலிக்கு நாங்கள் வரும் பொழுது அந்த பாரங்களை, அந்த வேதனைகளை நாங்கள் இந்த பீடத்தின் மீது வைத்து
ஆண்டவர் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுவோம். குறிப்பாக எங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த காயங்களை இறைவன் குணமாக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். அப்படியாக நாங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அவருடைய அருள் எங்களை தாங்கிக் கொள்ளும். ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஆகவே ஒரு கணம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் யாருக்கு விரோதமாக இருக்கின்றீர்களோ அல்லது யாராவது உங்களுக்கு விரோதமாக இருக்கின்றார்களோ அவர்களை இந்த பீடத்திலேயே ஒப்புக் கொடுப்போம். பீடத்திலேயே வைத்து ஆண்டவரே, இந்த சுமைகளை, இந்த பாரங்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.